இது ஒரு நாள் நீங்களாம் அழுதுங்க. வீடே வந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்தாலும் கேட்குறேன். கெமிக்கிட்டலாம் பேச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது யாரு கேப்டன்னு செலக்ட் பண்றதுக்கு 3 பேரோட பொம்மையை வச்சிட்டாங்க. 3 கத்தி குத்து வாங்கினா காலி. கமருதீனை பொறுத்த வரைக்கும் 3 கத்தி குத்து வாங்கிட்டாருங்க. அதை நீங்க நேத்தே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஷன் ஷோலாம் நடந்தது. அதாவது அந்த கேம் நடந்துட்டு இருக்கும் போதே பாஸ் பண்ணிட்டு இந்த ஃபேஷன் வாக் ஷோ நடந்தது. அதை முடிச்சுட்டு கமருதீன் இருக்காரு பார்த்தீங்களா, ஜெயிலில் இருக்க அரோரா கிட்ட பேசுறாரு. அரோராவும் இவர் என்னதான் பேசுறாருன்றதை கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கானா வினோத் பக்கத்தில் இருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கெமிலாம் என்ன பேசுறதாயிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் கெமிலாம் பேசக்கூடாதா? கெமியும் ஒரு பார்ட்டிசிபென்ட் தானே, அவங்கெல்லாம் என்ன பேசுற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. நேற்று கமருதீன் பண்ணது நிறைய தப்புங்க. நீங்க ரம்யா கிட்ட பிரச்சனையா, அந்த பிரச்சனையை நீங்க பேசலாம், எதனால பண்ணலாம். ஆனா ரம்யா கிட்ட இவர் அந்த கத்தியை குத்துனதுனால டென்ஷன் ஆகி அப்படி கத்துறாருங்க. சரி, ரம்யா கூட பேசுனது கூட விட்டுருங்களேன். ஏன்னா ரம்யா கூட இவருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது ரம்யாவும் ஒரு மாதிரி கொஞ்சம் மாத்தி பேசுறவங்க தான், அதனால பிரச்சனை இல்லை. ஆனா சுபிக்ஷான்ற ஒரு பொண்ணு இவர் கவனிக்காத போது சாமர்த்தியமா கத்தியை குத்திருச்சுங்க. ஆனா அந்த சுபிக்ஷாவை போட்டு இவர் அவ்வளோ திட்டுறாருங்க. அதாவது பின்னாடி குத்திட்ட, இப்பதான் எல்லாரோட சுயரூபமும் தெரியுதுன்னு சொல்றாரு. அதுதானே கேமு. அதாவது இவர் பார்க்காத போது குத்தணுன்றது தானே கேமு. இப்போ இவ்வளோ பேசுகிறவர் என்ன பண்ணணும், அங்கேயே கொட்டை பார்த்துட்டு இருக்கணும். சபரி அப்படி தானே பார்த்துட்டு இருக்காரு. எங்க கேமில் கூட ஒருத்தர் பண்ணக்கூடாதாங்க, முதுகில் குத்திட்ட. பத்தாததுக்கு பார்வதி வேற இவரை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ என்னடானா கமருதீனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு ஃபேவராக பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா பார்வதி இந்த வீக்கோட ஸ்டார்டிங்கு அப்படியே கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு பாசிட்டிவாக போச்சு. ஆனால் இப்போ கடைசி 2 நாள் காசிப் பண்ணுறதாகட்டும், இந்த கமருதீனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், இந்த கமருதீன் பண்ணுற தப்புக்கெல்லாம் இப்போ இவங்களுமே ஆளாவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, விஜய் சேதுபதி உரின்னு உரிக்க போறாரு. இந்த போன வாரமா கமருதீனை பயங்கரமா அட்டாக் பண்ணாரு, இந்த வாரமா அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சுபிக்ஷான்ற பொண்ணு எதுவுமே பண்ணலங்க, அதை போட்டு அவ்வளோ கார்னர் பண்றாரு. அந்த பொண்ணு கத்தியை குத்துனதுக்கு அப்புறம் நிறைய திட்டினாரு, விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது பாருங்க அந்த காஸ்டியூம்ல இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு காஸ்டியூம் மாத்திருச்சு, அவர் அதே காஸ்டியூம்ல இருக்காரு. இப்பயும் அந்த விஷயத்த பேச வராரு. அதாவது இப்பதான் ஒருத்தரோட சுயரூபம் வருது, யார் எப்படின்னு தெரியுது, உன்னை பத்தி எனக்கு தெரியும்ன்றாரு, என்னென்னமோ பேசுறாரு. அந்த சுபிக்ஷான்ற பொண்ணு என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதுதானே கேமு, நான் கேமுக்கான விஷயத்தை தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஆனா அதை காதுலயே வாங்க மாட்டாருங்க. இவரோட கோவத்தை வெளிப்படுத்துறாரு. மொத்தத்தில் நம்மளை இந்த கேமை விட்டு அனுப்பிட்டாங்களேன்ற ஒரு கோவம் தாங்க இருக்கு. ஒன்றும் இல்லை, இவர் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வருவாராம், அது வரைக்கும் குத்தாம இருக்கணுமா? ஏங்க கேமோட கான்செப்ட் என்னங்க, நீங்க போனீங்கன்னா குத்திடுவாங்கங்க, அதுதான் கான்செப்ட். அதை கமருதீனால ஏத்துக்கவே முடியல, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருங்க. விஜய் சேதுபதி இந்த வீக்கும் சரி கமருதீன் கிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்க போறாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.